ஏங்க என்னங்க ஏய் நீயா மறுபடியும் எதுக்கு வந்த? வாங்கணும் வந்து பத்தலையா? ஐயோ போதுங்க, இனி உதவாங்க என்னால முடியாது. அதனால இங்க இருக்கிற பொட்டி பொடிக்க எடுத்துக்கிட்டு என் ஊருக்கு போய் என் பழப்ப நான் பாத்துக்கிறேன். அந்த மூளையில கிடக்க எடுத்துட்டு போ. உனக்கு மூளை இருக்கா இல்லையா? மாப்பிள்ளை வெளியே போக சொல்றியா? வேற என்ன பண்றது? வீட்டுல வச்சு சோறு போட சொல்றீங்களா? அட புத்தி கட்டவளே, அது இல்லடி. இந்த ராஜாராமனை மெதுவா நம்ம வழிக்கு கொண்டு வந்து அன்னைக்கு ராத்திரி நடந்த முதல்ல இரவு பாபியோட இல்லங்கறதை இவன் அழைச்சிட்டு போய் டொயோட்டா கிட்ட சொல்ல வச்சோன்னா அந்த டொயோட்டா என்ன மேரேஜ் பண்ணிக்குவாரு? கரெக்ட். இவ்வளவு நல்ல ஐடியா எனக்கு வரலையே. உனக்கு குடும்பத்தை கெடுக்கிற ஐடியா தவிர குடும்பத்தை சேர்த்து வைக்கிற ஐடியா எப்படி வரும்? மாப்பிள்ள யார? உங்களதான். அடப்பாவுமே என்னையா? உங்களதான். உள்ள வாங்க. வா மாமா. மடியும் நீங்க குழஞ்சு குழஞ்சு சொந்தம் கொண்டாடுறத பார்த்தா இதுல ஏதோ பெரிய ஃபிட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. நான் நம்ப மாட்டேன். நீங்க மறுபடியும் அந்த துபாய் காரனை வச்சு நடிக்கலாம் பிளான் போடுறீங்க. எனக்கு தெரியும். நான் எங்க போய் அதெல்லாம் இல்ல மாப்பிள்ளை, இவங்க நிஜமாலுமே மாறிட்டாங்க. நீங்க சொல்றதால நான் நம்புறேன். ராஜா என் செல்லம். எப்ப சாப்பிட்டீங்களோ என்னமோ சாப்பிட வாங்க. எனக்கு அசைவம் இல்லாட்டி சோறு இறங்காது. ஏன் இல்ல? இதோ சிக்கனு, ஃபிஷ், மட்டன், எக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப கருவாடு? கருவாடா? அத நாளைக்கு சமைச்சு போறேன், சாப்பிடு. ஐயோ என்னாச்சு மாப்பிள்ள? கை கட்டது வாய் கட்டலன்னு சொல்ற மாதிரி என்னால தீக்க முடியல. ஏன்? ஏன்னா ஏங்கிற அந்த துபாய்க்கார போட்ட போடல நரம்பெல்லாம் பிஞ்சிடுச்சு. பிசைஞ்சு வாயில வச்சுக்க முடியல. நான் பிசைஞ்சு விட்டுறேன், சாப்பிடுங்க. அத ரொம்ப பெரிய உருண்டையா வச்சுடாத, தொண்டையில அடிச்சுக்க போகுது. சின்ன சின்ன உருண்டையா பிசைஞ்சு கொடு, ஜிங்கி சக்கன் சாப்பிடுறேன். தின்னுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சாப்பிடு. ஆமா என்னையா ஊஞ்சல்? ஐ ஜாலி. நான் இதுல உட்கார்ந்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன். ஐயோ மாப்பிள்ளை, இது உங்க அத்தையோட சீட்டு. 20 வருஷமா என்னைய உட்கார விடல. அதான் எனக்கு பத்திக்கிட்டு வருது. அத்தை சீட்ல மாப்பிள்ள உட்கார கூடாதா என்ன? ஆமா, உட்காருங்க. பப்பே பாபே என்ன ஆந்த மாதிரி முழிக்கிறீங்க? வந்து ஆட்டுங்க, ஆட்டுங்க, வேகமா ஆட்டுங்க. ரெண்டு சைஸா இருக்கு. அத்தை ஒரு உம்மா. உம்மாவா? உம்மா இல்ல, மம்மு, சோத்து மம்மு. வாயை திறங்க. மாப்பிள்ள, என்ன உங்களை ஒண்ணு கேட்பேன், அத பண்ணுவீங்களா? நீங்க கேட்கறத கேளுங்க, நான் பண்றேன். ஒண்ணு இல்ல, அன்னைக்கு ராத்திரி நம்ம பாபி நீங்க ஒண்ணும் செய்யலன்னு டொயோட்டா சார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். ஓ அவ்வளவுதானா? சொல்லிடுறேன். ஓ தேங்க் யூ. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் அப்படி அந்த டொயோட்டா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என் தங்கச்சி மேல சுமத்தின பழிய தொடச்சிட்டு அந்த சோனா மகனுக்கு என் தங்கச்சி மாலதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும். எங்க குத்துனாரு பாத்தியா? நீங்க அவ்வளவு சீக்கிரம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ, நான் அவ்வளவு சீக்கிரம் அந்த டொயோட்டா கிட்ட போய் சொல்லி பாபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் வரட்டாத்தா. இந்த பட்டி காட்டா என்ன இப்படி ஒரு கொக்கி போடுறா? அவன் போடுற கொக்கிய நமக்கு சாதகமா ஆக்கிக்கணும். லேட் பண்ணாம அவன் சொன்னபடி செய். இது என்ன பாப்பா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுற? பி இந்தியன் பை இந்தியன் சொல்றாங்கல்ல, அதான். ஏன் நல்லா இல்லையா? பிரமாதமா இருக்கு. ட்ரெஸ்ஸா பாப்பாவா? ரெண்டும் தான். அப்படின்னா இந்த பாப்பாவை நீங்களே மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? நானா? என் பையனுக்கு கட்டி வைக்கலாம் நினைச்சேன். உங்க பையனுக்கு வேணா புதுசு புதுசா பொண்ணுங்க கியூல வந்து நிக்கும். ஆனா உங்க தேவாங்க மூஞ்சிக்கு இவ்வளவு பெரிய ஆயில் வெல் வச்சிருக்கிற பொண்ணு எங்க இருந்து கிடைக்க போகுது? கரெக்ட் தான். ஆனா எனக்கு இப்போ அந்த ஏஜ் பாராயிடுச்சு. பாருக்கு போய் பீர் எடுத்தா ஏஜ் தானா குறைஞ்சிரும். லைன் காட்டுங்க, அந்த பொண்ணு உங்களை நிறைய லைக் பண்ணுது. ரைட் தான். அப்படி இருந்தாலும் எங்க மேரேஜுக்கு அவங்க அண்ணன் ஒத்துக்குவானா? நம்ம டொயோட்டா சாருக்கு தான் தங்கச்சி மேல உயிர், அந்த தங்கச்சிக்கு உங்க மேல உயிர். அப்படி இருக்கச்சே நோங்கிற பிரச்சனைக்கு இடம் கிடையாது. பாப்பா நல்ல மஜா மூட்ல இருக்குது, போய் பூந்து விளையாடுங்க. நான் சைடு வாங்கிக்கிறேன். உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? உன்னை பார்த்தது மூடு வந்து தூக்குற கால. ரொம்ப நல்லா தூக்குறீங்க, அதனால தான் உங்க மேல எனக்கு ஒரு லைக்கிங். உன் மேல எனக்கு என்ன விட்டுடு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சோனா சோனா வீட்டுல ரேப் நடந்துட்டு இருக்கு. உடனே நீங்க கிளம்பி வாங்க. என்ன சார் இது? ரேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரீங்க? ரேப் முடிஞ்சிருச்சா? எப்பவோ முடிஞ்சிருச்சு. எங்க? அதோ அங்கே. ராஸ்கல், தனியா இருக்கிற பொண்ண ரேப் பண்றியா? இல்லங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இல்லங்க. ஐயோ இந்த நசுக்கு நசுக்குறான். இன்ஸ்பெக்டர் சார், நான் ரேப்பே பண்ணலீங்க. வாயை திறந்து சொல்லுடா. அந்த ரிக்ஷா மேடத்தை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். என்ன டெஸ்டோ என்ன எழவோ, எனக்கு இப்ப அதை நினைச்சாலே பயமா இருக்கு. போ, நீ பயப்படாத. நம்ம டிராமால டாக்டர் கூட ஒரு ஆக்டர் தான். எல்லாத்தையும் அவரே பாத்துக்குவாரு. நீ போய் பெஞ்ச் மேல படுத்துக்க. நாங்க வெளியே நிக்கிறோம். My God.
தங்கச்சியை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாரு. டாக்டர் சீஃப் டாக்டர் உங்களை இந்த ரேப் கேஸ் அட்டெண்ட் பண்ண சொன்னாரு. எந்த ரூம்? ராகவன் டாக்டர் ரூம். சிஸ்டர், அந்த ரேப் கேஸ டாக்டர் ராகவன் தானே அட்டெண்ட் பண்ணணும். இவங்க ஏன் போறாங்க? அவர் எமர்ஜென்சி கேஸ் ஒன்னு கவனிச்சிட்டு இருக்காரு. அதனால சீஃப் டாக்டர் இவங்கள போக சொன்னாரு. அட கடவுளே, பெரிய வம்பா போச்சு. இப்ப என்ன செய்யறது? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நடக்க போதோ? ஆம்பளை டாக்டர் வருவாருன்னு லாயர் சொன்னாரு, பொம்பளை டாக்டர்ல வருது. மிஸ் ரெக்ஸோனா நீங்க தானே? நோ எஸ் எஸ் நான் தான். இப்ப நீங்க ஏன் வந்தீங்கங்க? உங்களை தானே ரேப் பண்ணிட்டாங்க. எஸ் ஆமாமா. இப்ப நீங்க ஏன் வந்தீங்கங்க? நீங்க ஃபாரின்ல சொன்னாங்க. உங்க Dress பார்த்தா இந்தியன் மாதிரி தெரியுது. அதாவது ஐ மேட் இன் ஸ்ரீராமபுரம், செட்டில்ட் இன் துபாய்ங்க. ஆமா, இப்ப நீங்க ஏன் வந்தீங்கங்க? படுங்க பாக்குறேன். அப்பா அது இல்லைங்க மேடம், நீங்க லேடிஸ் ஆச்சே, பார்த்தா நடுங்கி செத்துருவீங்க. வேண்டாங்க ப்ளீஸ். இந்த மாதிரி கேஸ் நான் நிறைய பாத்திருக்கேன். பரவாயில்ல படுங்க. என்னங்க? வேண்டாங்க, நான் ரொம்ப வெக்கப்படுற பொண்ணுங்க. வெக்க எதுக்கு? நீங்களும் ஒரு பொம்பளை, நானும் ஒரு பொம்பளை. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு புரியலையே. என்னங்க, நீங்க பார்த்தா உங்களுக்கு இந்த உலகமே சுத்த ஆரம்பிச்சுடுங்க. என் டியூட்டி செய்ய விட போறீங்களா இல்லையா? நான் அழுத்தமா சொல்லி கூட பாக்குறேன், அடம் பிடிக்கிறீங்கன்னா உங்க தலைவிதி. பாருங்க, நல்லா பாருங்க. எனக்கு என்ன ஐயோ, என்ன என்னாச்சு? ஏன் இப்படி கை கால உதறாங்க? தாய் மேல சத்தியங்க, நான் ஒண்ணும் செய்யலைங்க. பாக்காதீங்க பாக்காதீங்கன்னு சொல்லி கேட்காம பார்த்தாங்க. தாக்காவலிக்கு வந்துச்சு. பாவம், டெஸ்ட் பண்ணப்ப ஷாக் அடிச்சிருக்கு. ரேப் இவங்களுக்கு நடந்திருக்கிறப்ப ஷாக்கு உங்களுக்கு ஏன் அடிச்சது? அப்படின்னா என் தங்கச்சி அந்த அயோக்கிய அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிருக்க போல இருக்கு. பாவம், அதை பார்த்ததும் ஷாக் அடிச்சிருக்கு. ஐயோ ராகவா, பெரிய டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டோம். இப்போ நீ தான் காப்பாத்தணும். ஓகே, ஐ வில் மேனேஜ் இட். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ஷூர். இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் மேடம். நீங்க தான் டியூட்டி பாக்குறேன், டியூட்டி பாக்குறேன், டியூட்டி பாக்குறேன். நீங்க பாத்தீங்க, வலி வந்துருச்சு. Shut up. நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டாக்டர், இந்த விஷயத்துல நீங்க உதவி செஞ்சாதான் என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். சரி. டாக்டர், ரேப் நல்லா நடந்தது. புரிந்துற மாதிரி சொல்லணும். எந்த பொண்ணாவது என்ன ரேப் பண்ணு, கெடுத்துரு அப்படின்னு சொல்லுவாளா? செத்தாலும் சொல்ல மாட்டான். சொன்னாடா பாவி. அவ சொன்னா கப்புன்னு அவளை ரேப் பண்ணிடுறதா? அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா? ராயர் சார், நோ டவுட் இவர் கேரண்டியா ரேப் பண்ணிருப்பாரு. டிங்கும் நான் செய்யலடா. செஞ்சதா சாட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க பாருங்க, மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆவது உள்ள போடுவாங்களா? ஃபாரின் கேஸ் இல்லையா, லைஃபே போடலாம். லைஃபா? எனக்கு எனக்கு ஏதாவது செஞ்சு இந்த கண்டத்துல இருந்து என்ன கரையேத்துறீங்க. நான் உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் அள்ளி கொடுக்குறேன். ஆனா செலவில்லாம உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அதை செய்வியா? என்னது? ஒண்ணு, ராஜாராமன் தங்கச்சிய உன் மகனுக்கு இப்போ கட்டி வைக்கணும். 2, எஸ்ஐய கொலை பண்ணது ராஜாராமன் இல்ல மகேஷ் தான் நீ கோர்ட்ல சொல்லணும். இந்த 2 வேலையை நீ செய்தேன்னா உன்னை தண்டனையில இருந்து தப்பிக்க வச்சு வெளியே கொண்டு வந்துடுறேன். இந்த கேஸுக்கு அதுக்கு என்ன லிங்க்? பின்ன இதான் அத்திரை பச்சை கொடுக்கட்டுங்கிறது. சொல்றபடி செய்ய போறியா இல்லையா? செய்யலன்னா ஜெயிலே செத்துருவீங்க. செய்யறேன்னு சொல்லி தொலைங்க. சரி, செய்யறேன். சாப்பிட மாட்டேன். எத்தனை நாள் பட்டினி கிடப்ப? இப்படி வயித்தை காய போட்டு என்ன செய்ய போற? சாக போறேன். பாபி. ஆமா மம்மி. மாலை போனதுக்கு அப்புறம் எதுக்காக வாழணும்? அந்த ராஜாராம பலவந்தமா தாலி கட்டி அக்கா வாழ்க்கையை சந்திச்சிருக்க வச்சு நம்மால ஒண்ணு செய்ய முடியல. முதலிரவுங்கிற பேர்ல இருட்டுல அவன் செஞ்ச கலாட்டாவை வெளியே சொல்ல முடியாம வாய முடிட்டு சும்மா இருந்துட்டோம். பார்ட்டியில 10 பேருக்கு முன்னால கேரக்டர் இல்லாத லேடிஸ் அந்த துபாய் டொயோட்டா சொன்னதுக்கு வாய முடிட்டு பேசாம இருந்துட்டோம். இனி எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? வாங்க எல்லாரும் சேர்ந்து வெஸ்ட குடிச்சு செத்துடலாம். வாடியன் சிலுக்கு என்ன தேடிக்கிட்டு வந்திருக்க? புருஷன் மேல பாசம் பொங்குதா? வா, உட்கார்ந்து பேசலாம். நான் ஒண்ணு உட்கார்த்துக்கு வரல. நிக்கிறதுக்காக வந்தியா? அப்ப நில்லு. ஆமா, சிங்கிளா வந்திருக்க. இதுக்கு என்ன மீனிங்? உன் மனசை மாத்திக்கிட்டியா? உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். உங்க அம்மா மேல ஆணை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராசாத்தி. வாய் மூடு. இடியட். ஏய், புருஷனை போய் இடியட் ஆம்லெட்னு சொல்ற? கண்ணு போயிடும். புருஷன் பலவந்தமா தாலி கட்டி என் வாழ்க்கை அடியோட நாசமாக்குன. மதிப்போட வாழ்ந்த எங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து மானத்தை வாங்கின. இன்னும் ஆத்திரம் தீரலன்னு சொன்னா என்ன வேணாலும் செய். அதை விட்டுட்டு என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எடுத்து அவ வாழ்க்கையை நாசமாக்கிடாத. அடப்பாவுமே, என்னது என் மேல இப்படி பழி சுமத்துற? உன் தங்கச்சி கெட்டு போயிட்டதா அவ கல்யாணம் நின்னு போச்சு. நடுவுல நானே செஞ்சேன். நடிக்காத. உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக என் வாழ்க்கையை கெடுத்து நீ ஆடுற டிராமா இது. அம்மாடியோ, சீக்கிரம் ஒண்ணு கூட தெரிஞ்சு போச்சா? அப்படின்னா உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக ஏன் தங்கச்சியை பலி கொடுக்குறியா? பலி கொடுக்கிற புத்தி உங்க அம்மா. நீ எங்க அம்மா என்ன செஞ்சாங்க? எவன் கூடவா சுத்தி வயிற்றுல புள்ளைய சுமந்ததாலதான் உன் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சு. பச்சாரியாட்டா 10 பேர்கிட்ட போனா இன்னொரு வார்த்தை என் தங்கச்சியை பத்தி பேசுன உன்னை துண்டு துண்ட நறுக்கி என் தங்கச்சி மேல வேசிங்கிற முத்திர குத்தி
அவ கல்யாணத்தை கெடுத்தது உங்க அம்மா. என் தங்கச்சி வயித்துல வளர குழந்தையோட தகப்பன உனக்கு புருஷனாக்கணும்னு என் தங்கச்சி மேல பழி சுமத்துறது உங்க அம்மா. தெய்வ மாதிரி இருந்த எங்க அப்பாவோட சாவுக்கு காரணம் உங்க அம்மா. உன் கல்யாணத்துக்காக அப்பாவி குழிகளை நம்ப வச்சு அவங்க நிலத்தை எழுதி வாங்கினது உங்க அம்மா. என்ன மர்டர் கேஸ்ல சிக்க வச்சு எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்தது உங்க அம்மா. உன் தங்கச்சி நிச்சயதார்த்தம் நின்னு போனதுக்கே நீ இவ்வளவு வேதனைப்படுறியே. கல்யாணம் நின்னு போய் வயிற்றுல குழந்தையோட சேர்த்து வேசிங்கிற பழிய சுமக்கிற என் தங்கச்சி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, எப்படி அழுதுருப்பா. கண்ணீர் சிந்துறது உன் தங்கச்சி தான் நினைக்காது, என் தங்கச்சியும் தான். அந்த கண்ணீரோட வேதனையை மதிப்பையும் உங்களுக்கு புரிய வைக்கத்தான் ராஜாராமனை டொயோட்டா வேஷம் போட வச்சேன். நீங்க என்ன செஞ்சாலும் ராஜாராமன் நல்லவன் உத்தமங்கிறதுனாலதான் அன்னைக்கு ராத்திரி உங்க பொட்டையும் முடியும் கலைச்சானே தவிர உங்களை கெடுக்கல. இனிமேலாவது நீ உங்க அம்மா பொண்ணா இல்லாம ஒரு நல்ல மனைவியா இருந்து இந்த தாலியோட மதிப்பை காப்பாத்திக்க. என்னங்க ஒரு தடவை என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட மாட்டீங்களா? ஒரு தடவை என்ன நீ கூப்பிட சொன்னா கிழி கிழின்னு கிழிச்சிருந்தாண்டி என் தக்காளி. என் புருஷன் வடியும் பொண்டாட்டி. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப அதிகமா வெக்கப்படாத, பப்ளிக் பாக்குறாங்க. பார்த்தா எனக்கு என்ன, என் புருஷன் ஏன் இஷ்டம். உங்கா உங்கா ஊட்டி பூங்கா தங்காதிங்கா ஊஞ்சல் மாங்கா வெச்சாலே இச்சையுங்கா பச்சை வண்ண தென்னங்கா முத்தந்தான் முற்றுகைக்கா முந்தானைக்குள் தெம்மாங்கா நீ என் பங்கா. உங்கா உங்கா செவ்வாயிங்கா திங்கள் வந்தா வெள்ளிச்சங்கா செங்கண்ணா மாலை வண்ணா சல்லாமத்து சாரங்கா சிந்தத்தால் செந்தேரிங்கா கொள்ளிடத்து ஸ்ரீரங்கா சிங்காரங்கா. உங்கா உங்கா ஊட்டி பூங்கா திங்கள் வந்தா வெள்ளிச்சங்கா. மஞ்சத்தில் தித்திக்கும் தேனங்கமோ கனி கொடு காமேஸ்வரி. அம்மம்மம்மம்மா வெட்கத்தில் சிந்தட்டும் சிங்காரமே சிறையிடலிங்கேஸ்வரா. ஓ பெண்ணே நீதான் பூவின் ஜாதி, சொந்தங்கள் ஈரேழு ஜன்மங்கள் ஆனாலும் மாறாதம்மா. உங்கா உங்கா செவ்வாயிங்கா தங்காதிங்கா ஊஞ்சல் மாங்கா. கிள்ளாத கன்னத்தில் பாலோ பழமோ பசியுடன் வந்தேனம்மா. கொத்து மஞ்சள்
பூங்கா ஊட்டி பூங்கா திங்கள் வந்தா வெள்ளிச்சங்கா வெச்சாளை இச்சையுங்கா பச்சை வண்ண தென்னங்கா சிந்தத்தன் செந்தேரிங்கா கொள்ளிடத்தன் ஸ்ரீரங்கா நீ என் பங்கா